விஜய் அவர்கள் நினைத்திருந்தா திருச்சி வானூர்தி நிலையத்திலிருந்து மரக்கடைக்கு அரை மணி நேரத்தில் போயிருக்க முடியும். ஆனா திட்டமிட்டு ஒரு கூட்டத்தை இங்க காட்ட வைக்கிறீங்க. அப்போ நேரடியா உங்களுடைய சினிமால எப்படி டீசர், ட்ரைலர் அப்படி வெளியிடுவீங்களோ அதே போலதான் அந்த கூட்டத்தை காட்டி எனக்கு எவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்க அப்படின்னு ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு அரசியல்வாதிகளுக்கும் கட்சி தலைவர்களுக்கும் காட்ட விரும்பும் போது இது ஒரு தவறான அரசியலா இருக்கு. அதைத்தான் சீமான் கேள்வி கேட்கிறாரு. எந்த கட்சி பிரம்மாண்டத்தை காட்டல? நீங்க பிரம்மாண்டத்தை காட்டாம அப்படியே அரசியல் அங்க எளிய மக்களுக்கான கட்சி என்னைக்கு பிரம்மாண்டத்தை காட்டியிருக்கோம்? பிரம்மாண்டத்தை காட்ட வேண்டிய தேவையும் இல்லை. பிரம்மாண்டம் எங்களுக்கு அவசியமும் கிடையாது. நாங்கள் மக்களோட மக்களாக கரைஞ்சி நிற்கிறோம். நீங்க தூய்மை பணியாளர் போராட்டம்னா அந்த இடத்துல போய் உட்காந்துருப்பாரு. வீட்டுக்கு வர சொல்லி அண்ணன் சீமான் பார்க்க மாட்டாரு. வெள்ளம்னா வெள்ளத்தோட போய் நிற்பாரு. வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட மாட்டாரு. அப்படிப்பட்ட தலைவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் எல்லா போராட்ட காலங்களிலும் மக்களோட மக்கள் நிற்பாரு. தமிழ்நாட்டிலேயே கூரை வேயப்படாத ஒரு மேடைனா அது நாம் தமிழ் கட்சியின் மேடை தான். இது பிரம்மாண்டம். அவங்களுக்கு மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, மழை பெஞ்சா நனைவோம், வெயில் அடிச்சா காய்வோம். அதுதான் எங்களுடைய கட்சியினுடைய கூட்டம். அது உங்களுக்கு பிரம்மாண்டமா தெரியுதா? தொண்டனை பூரா வெயில்ல காய போட்டுட்டு பின்னாடி ஏர் கூலரை வச்சுட்டு உட்கார்றதுக்கு நாங்க ஒன்றும் திரைத்துறையிலிருந்து கேரவன் அரசியல் பண்ண வந்த கூட்டம் கிடையாது. சாதாரண ஒரு பாமர பின்னிலிருந்து வந்த கூட்டம். அதனால நீங்க அதை ஒப்பிடுவதே தவறு. பிரம்மாண்ட அரசியல்னு சொல்வதே தவறு. நாம விஜயிடம் எழுப்பது என்பது எந்த புள்ளியில விஜய் எதிர்க்க ஆரம்பிச்சோம்? அவருடைய சினிமாவை எதிர்க்க ஆரம்பிச்சோமா, இல்ல அவர் கொண்டு வந்த சித்தாந்தம் அப்படிங்கிற அந்த கருவாட்டு சாம்பாரை எதிர்க்க ஆரம்பிச்சோமான்னு நீங்க பார்க்கணும்.